த பவர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு பவராக இருக்குது, ஒரு பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதால அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்டை தான் பார்க்க போகிறோம். பாயிண்ட் நம்பர் 1, டார்கெட் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ். இந்த பாயிண்ட் நம்பர் 1ல் ஒரு 4 குட்டி பாயிண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். நாம் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நமக்கு தேவையான லொக்கேஷனில் அந்த மார்க்கெட்டிங்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பண்ணலாம். வேர்ல்டு வைடாக நம்ம பிஸ்னஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட பண்ண முடியும். இல்லை இந்தியாவுக்குள்ளே நம்ம பிஸ்னஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட பண்ண முடியும். இல்லை இந்தியாவில் எதனா ஒரு ஸ்டேட், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பிஸ்னஸை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட பண்ண முடியும். இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த ஏரியா, சென்னையா, இல்லை பாண்டிச்சேரியா, இல்லை சிதம்பரமா, இல்லை காட்டுமன்னார் கோயிலா, இல்லை நெய்வேலியா, ஸோ இது போல் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல பார்க்கணும், நம்ம பிஸ்னஸ் உள்ள கடையிலிருந்து சரௌண்டிங் எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே நம்ம பிஸ்னஸை பார்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதால கண்டிப்பாக முடியும். டார்கெட் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸில் 2வது பாயிண்ட்டு என்ன அப்படின்னா ஜெண்டர். நம்ம பிஸ்னஸை ஆண்கள் பார்க்கணுமா இல்லை பெண்கள் பார்க்கணுமா? நாம் நம்ம பிஸ்னஸ் யார் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க மட்டும் நம்ம பிஸ்னஸை பார்க்க வைக்க முடியும். ஏன் ஆண்கள் பார்க்கணும் பெண்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சிங்களேன். இப்போது ஒரு மென்ஸ் வியர் ஷாப் இருக்குது. அந்த மென்ஸ் வியர் ஷாப்பில் யார் ட்ரெஸ் வாங்குவோம்? ஆண்கள் தானே வாங்குவாங்க. ஸோ நம்ம அந்த மென்ஸ் வியர் ஷாப்பை சோஷியல் மீடியா, இன்டர்நெட் இதெல்லாம் ஆண்கள் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு மட்டும் நம்ம அந்த மென்ஸ் வியர் ஷாப்பை விளம்பரம் படுத்த முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு பியூட்டி பார்லர் ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடை யார் அதிகமாக பியூட்டி பார்லர் வருவாங்கன்னா பெண்கள். ஸோ பெண்கள் எங்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா இல்லை இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு மட்டும் அந்த பியூட்டி பார்லரோட அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் பண்ண முடியும். டார்கெட் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸில் 3வது பாயிண்ட் ஏஜ். இப்போது மென்ஸ் வியர் ஷாப் எந்த ஏஜ்லேருந்து எவ்வளோ ஏஜ் ட்ரெஸ் வச்சுருக்கோம் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க நம்மளோட மென்ஸ் வியர் ஷாப் விளம்பரத்தை பார்க்கணும், அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும், நம்மளோட பிஸ்னஸை பார்க்கணும் அப்படின்னா அவங்கள மட்டும் பார்க்க வைக்க முடியும். டார்கெட் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸில் 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். சில பேர் கூகுளில் சர்ச் பண்ணுவாங்களே, அவங்களுக்கு தேவையானதை சர்ச் பண்ணுவாங்க, எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது சர்ச் பண்ணுவாங்க. பியூட்டி பார்லர்னு சர்ச் பண்ணலாம், இல்லை பெஸ்ட்டு ஷூன்னு சர்ச் பண்ணலாம், பெஸ்ட்டு மென்ஸ் வியர் அப்படின்னு சர்ச் பண்ணலாம், பெஸ்ட்டு மென்ஸ் வியர் இன் சென்னைன்னு சர்ச் பண்ணலாம், பெஸ்ட்டு மென்ஸ் வியர் இன் காட்டுமன்னார் கோயில், பெஸ்ட்டு மென்ஸ் வியர் சிதம்பரம், இது போல் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணலாம். ஸோ அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்து சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் மூலமாக அந்த பிஸ்னஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, 2வது மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ட்ராக்கிங் அண்டு அனலைஸ். நாம் நம்மளோட பிஸ்னஸை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டோம், பிஸ்னஸ் வந்து ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அண்டு ரன் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ் ரீச் ஆகிருக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்த லொக்கேஷனில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்த அளவுக்கு நம்மளோட பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, லைக் பண்ணுறாங்களா, எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி ட்ராக் பண்ண முடியும். 3வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ் இன்ட்ராக்ஷன் வித் கஸ்டமர். நாம் நம்ம பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதால நாம் கஸ்டமர் கூட என்கேஜ்மெண்ட்லேயே இருக்கலாம். அவங்க என்ன லைக் பண்ணுறாங்க, என்ன கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம பிஸ்னஸை பற்றி அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, குவாலிட்டி பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட என்ன டவுட் கேட்குறாங்க, நம்மகிட்ட கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஸோ இது போல் நாம் கஸ்டமர் கூட என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும்போது நம்ம பிஸ்னஸ் மேலே அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். இப்படி கஸ்டமர் நம்ம பிஸ்னஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்கிறதால நம்ம பிஸ்னஸ் ஒரு அடுத்த லெவல் பிராண்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்படி தான் பெரிய பெரிய டாப் கம்பெனிலாம் அவங்களோட பிராண்டை டிஜிட்டல் உலகத்தில் பதிச்சிருக்காங்க. 4வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இன் டிஜிட்டல் வேர்ல்டு. நமக்குன்னு டிஜிட்டல் உலகத்தில் ஒரு இடம் இருக்கும். நம்மளோட கடை எப்படி நம்ம ஏரியாவில் நமக்குன்னு ஒரு இடத்துல இருக்கோ அதுபோல் இந்த டிஜிட்டல் உலகத்தில் நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் உலகம் முன்னேறி போயிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் பிஸ்னஸ் நடக்குது, மார்க்கெட்டிங் நடக்குது, எந்த அளவுக்கு மக்கள் இன்டர்நெட் ஆன்லைன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 5வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/7. நம்மளோட பிஸ்னஸ்ஸு 24/7 நம்ம பிஸ்னஸ்க்கான மார்க்கெட்டிங் அண்டு நம்ம பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். நம்ம இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆட்டோ பைலட் மோடில் நம்ம பிஸ்னஸ்க்கான மார்க்கெட்டிங் அண்டு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். இது மூலமாக நம்மளோட பிஸ்னஸை பற்றி யார் வேணாலும் எப்போ வேணாலும் இன்டர்நெட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஃபீட்பேக் கொடுக்கலாம், லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஏன் ஒரு பொருள் வந்து ஆர்டர் பண்ணலாம். நம்ம இல்லைனா கூட அவங்கள்ட்ட ஆட்டோமேட்டிக்காக சாட்பாட் மூலமாக மெசேஜ் பண்ண வைக்கலாம், சாட் பண்ண வைக்கலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதால 24/7 நம்ம பிஸ்னஸ்க்கான மார்க்கெட்டிங் அண்டு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த 5 பாயிண்ட் மூலமாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு பவரை கொடுக்குது, எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகள் தருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்.
உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கற்றுக்கணும், பார்ட் டைமில் எப்படி மணி ஏர்ன் பண்ணணும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு பிஸ்னஸை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக எப்படி க்ரோ பண்ணி கொண்டு போகணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஏ குட் டே.